மார்னிங் ஏர்லியராகவே எழுந்துட்டு ஒரு 7 o'clock கிட்டக்க வெளியில் வந்து பார்த்தா செம்ம கூலிங்காக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் ஏரியா வந்து இப்போ ரொம்ப க்ரௌடட் ஆகிடுச்சு. எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட அந்த கூலிங் நேரம் வரையா மார்னிங் ஒரு மாதிரி சில்னஸ் இருக்கும்ல, அதோட அப்படியே இளநீ குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் வெளியில் வந்து பார்த்தா அந்த ஏர்லி மார்னிங் நான் 2-3 விஷயம்லாம் பார்த்தேன். இந்த ஓணான், அப்புறம் வந்துட்டு இந்த குயிலெலாம் பார்த்தேன். இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எங்கள் பழைய வீட்டில் இருக்கப்போ பின்னாடி பால்கனியில் உட்காந்துருக்கப்போ பார்ப்போம். கீழே வந்துட்டு காடாக இருக்குமா, ஸோ அங்கே வந்துட்டு பாம்பு, கீரி, நரி அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ எனக்கு அந்த மெமரி தான் ஞாபகம் வந்துச்சு. அண்டு வீட்டில் வந்து 2 புதுசாக ரோஸ் செடி வாங்கியிருந்தாங்க. அம்மாவுக்கு வந்துட்டு கார்டனிங்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அதனால் அவங்க அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு ஆல்ரெடி லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சு. அது கூட வந்துட்டு எக்ஸஸாக ஒரே ஒரு குஸ்கா மட்டும் வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவினிங் வந்துட்டு எனக்கு கேக் சாப்பிடணும் போல் இருந்ததுனால சரி கேக் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வெளியிலே உட்காந்து நானே ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தோம். எங்களோட ஈவினிங் டைம் வந்து அப்படி தான் போச்சு. அண்ட் டடா.